அடுத்து அந்த லிஃப்ட் வந்து மூவ் ஆகுது. இவளுடைய மனைவி சொல்றா, நீ ஜாக் நீ பண்றது தப்பு, ஒரு ஏழ்மையான நம்பரை வந்து இப்பெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு இவ சொல்றா. அந்த நேரத்துல அந்த லிஃப்ட் வந்து டக்குன்னு நின்றுச்சு. இவ பயப்படுறா. இவளுடைய கணவர் வந்து லிஃப்ட்ல உள்ள எமர்ஜென்சி பட்டனை பிரஸ் பண்றான். அங்கிருந்து ஒரு வாய்ஸ் வருது, உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு இவன் சொல்றான். நாங்க லிஃப்ட்டுக்குள்ள வந்து ஸ்டக் ஆகி நிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். உங்க அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல இவன் அட்ரஸ் கொடுக்குறான். அதுக்குள்ள அந்த வாய்ஸ் கேட்காம போயிருச்சு. இவன் ஒரு கோபத்துல ஒரு அடி அடிச்சுட்டு எந்திரிக்கிறான். இவளுடைய மனைவி சொல்ற, நம்ம இதுக்குள்ளே இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல அந்த லிஃப்ட் பழைய மாதிரி ஒர்க் ஆகுது. அடுத்து இவளுடைய மனைவி வந்து லிஃப்ட் விட்டு வெளியே வர்றா. இவனே வெளியே வந்து நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்றான். இவளுடைய மனைவி சொல்ற, இதுல தான் போறியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த நபர் ஆமா அப்படின்னு சொல்றான். இப்பதானே ஸ்டக் ஆகி நின்றுச்சு அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்கிறா. பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிஃப்ட்டுக்குள்ள போறான். அடுத்து அந்த லிஃப்ட் விட்டு வெளியே வந்த பின்னாடி அவனுடைய கார் கீயை தேடுறான். அவனுடைய கார் கீ இல்ல. உடனே என்ன செய்யறான்னா டக்குன்னு அவனுடைய வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு அவனுடைய மனைவியை சவுண்ட் போடுறான். இவனுடைய மனைவி டக்குன்னு வெளியில வர்றான். என்னோட கீ எங்கேயோ மறந்தாப்புல வச்சுட்டா நீ பாத்தியா அப்படின்னு கேட்கிறான். இவனுடைய மனைவி நீ யாரு அப்படின்னு கேட்கிறா. என்ன சொல்ற, என்ன ஜோக் பண்ற அப்படின்னு கேட்கிறான். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்